வணக்கம் தோழர்களே. நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கேட்டிருந்தேன் நெக்ஸ்ட் நம்ம பிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி வீடியோ போடவா, இல்லை இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி வீடியோ போடவா, இல்லை எஸ்ஐ விளாக் போடவான்னு கேட்டிருந்தேன். அதுக்கு ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க டீட்டெயில்ஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு. நான் வந்துட்டு 2023 ஆகஸ்ட் 26 எஸ்ஐ எக்ஸாம் எழுதிட்டு ஜனவரி 29 2024 எஸ்ஐ எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு தாலுக் செலக்ட் ஆயிட்டு ஒரு வருஷமா வெயிட் பண்ணேன். திரும்ப ஒரு கேஸ் போட்டாங்க அந்த ரிசல்ட் மேல, ரிசர்வேஷன் பிரச்சனைன்னு சொல்லிட்டு திரும்ப ரீரிசல்ட் விட்டாங்க. அக்டோபர் 4 2024 அந்த ரிசல்ட்ல நான் அப்பயும் திரும்ப என்னோட பேர் வந்துச்சு, அதெல்லாம் தாலுக்கு இருந்தேன். அப்புறம் திரும்பவும் அந்த ரிசல்ட்டும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெற்ற பால் வசந்தகுமார் அவர் தலைமையில இன்னொரு டைம் சரி பண்ணி ரீரிசல்ட் விட்டாங்க. மூணாவது ரிசல்ட், அந்த ரிசல்ட் எப்போ வந்துச்சுன்னா 2025 வந்துச்சு. அந்த ரிசல்ட் செலக்ட் ஆயிட்டு அது வந்துட்டு இப்போ வந்துட்டு எனக்கு தாலுக்குள்ள இருந்து ஏஆர் ரிசர்வேஷன்ல மாறி வந்திருக்கு. இப்படி ஒரு எக்ஸாம் எழுதிட்டு அந்த எக்ஸாம் வச்சு 3 ரிசல்ட் விட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 2 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எக்ஸாம் எழுதி 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஓவரால் ரிசல்ட் வந்து 2 வருஷம் கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் ஒரு மாசம் தான் 2 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடும். என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, வீட்டில் சும்மா தான் இருக்கேன். எங்கேயாச்சும் பார்ட் டைம்ல ஏதாச்சும் வேலைக்கு போக, எலக்ட்ரிஷியன் வேலைக்கு போக, இன்னைக்கு கூட அண்ணன் கூப்பிட்டா வேலைக்கு போகலாம்னு சொல்லிட்டு சரி அதுல வீடியோ எடுத்து போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அதாவது கொத்தனார் வேலைக்கு போக, இந்த மாதிரி ஏதாச்சும் பார்ட் டைம் ஏதாச்சும் வேலையில இருந்தா போயிட்டு என்னோட செலவை நான் அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சொல்றது, இந்த ரிசல்ட் இப்போ வந்துடும், அடுத்த மாசம் போட்டுருவாங்க சொல்லி அதே ஒரு ஸ்ட்ரெஸ்லயே நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி ஒரு 621 பேர் எஸ்ஐ, அப்புறம் மொத்தமா அப்ப எஸ்எஃப்ஓ சேர்த்து மொத்தம் 750 பேர் இதே நிலைமையில தான் இருக்காங்க. நிறைய பேர் 28, 29 ஏஜ்ல இருப்பாங்க. அவங்களுக்கு மேரேஜ், சரி மேரேஜ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் முடிச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு தள்ளி போட்டிருக்காங்க. ஒரு சில பேர் டக்குனு என் ஃப்ரெண்ட்ல ஒரு மாசம் முன்னாடி மேரேஜ் பண்ணிட்டாரு. அடுத்த மாசம் ட்ரைனிங் சொல்லிட்டு இருக்காங்க. அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலன்னு சொல்றேன். நேற்று நைட் அந்த நான் போட்டோன்னு ஃபர்ஸ்ட் கமெண்ட் அவர் தான் பண்ணாரு, ப்ரோ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, டீல்ஸ் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. அவருக்கான வீடியோ தான் இது. நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்துட்டு இன்டர்வியூ பத்தி என்னோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிடுறேன். நான் எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், என்ன மாதிரி கேள்வி கேட்டாங்க, அதை பத்தி நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். வாய் தோழர்களே, வணக்கம்.